சந்திப்பில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது. போதைப் பொருளை நாட்டிலிருந்து ஒழிப்பதற்கான விசேட வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அதன்போது தெரிவித்தார். நீங்களும் நாமும் ஒரே நிலை மக்கள். நாம் இணைந்து அரசாங்கத்தை உருவாக்கியிருக்கின்றோம். அது நல்லதா கெட்டதா எமது பொறுப்பு தான் அந்த நம்பிக்கையை பாதுகாப்பது. அந்த நம்பிக்கையை நாம் பாதுகாப்போம். மக்களோடு இருக்கும் அரசியலை நாம் உருவாக்குவோம். மக்களின் சொத்துக்களை வீண்விரயம் செய்யாத அரசியலை நாம் ஏற்படுத்துவோம். எமது நாட்டு பொருளாதாரத்தில் பாரிய மாற்றம் தேவை. பொருளாதாரம் சிறு குழுவிடம் தேங்கியுள்ளது. கிராமப்புற மக்கள் வறுமை நிலையில் உள்ளனர். பொருளாதாரத்தை கிராமத்திற்கு கொண்டு வருவதே எமது எதிர்பார்ப்பு. வறுமை ஒழிப்புக்கான பிரதான பிள்ளைகளுக்கு கல்வியை வழங்குவது. பிள்ளை கல்வி பயின்று சிறந்த வருமானத்தை பெற்றுக் கொண்டால் அந்த குடும்பமே வறுமையிலிருந்து மீண்டு வரும். பிள்ளைகள் கல்வி கற்க வேண்டும். அரசாங்கம் என்ற வகையில் நாம் அதற்கான முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குவோம். அது மாத்திரமல்ல, எமது இளைஞர் சமூகத்தை போதைப் பொருள் பயன்பாட்டில் இருந்து மீட்க வேண்டும். போதைப் பொருள் ஒழிப்புக்காக விசேட பாதுகாப்பு செயற்பாட்டை முன்னெடுக்க உள்ளோம். போதைப் பொருள் ஒழிப்பு செயற்பாட்டுக்கு மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அரசாங்க தொழில் வாய்ப்புகள் மாத்திரமன்றி தனியார் துறை தொழில் வாய்ப்புகளையும் உருவாக்க உள்ளோம். விசேடமாக 3 தொழில்துறை வலயங்களை வடக்கில் காங்கேசந்துறை, பரந்தன், மாங்குளம் ஆகிய இடங்களில் அவை ஸ்தாபிக்கப்படும். உங்களது உறவினர்கள் பெரும் எண்ணிக்கையிலானோர் வெளிநாடுகளில் வாழ்கின்றனர். இந்த தொழில்துறை வலயங்களில் முதலீடு செய்வதற்கு அவர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம். இந்த முழு அரசியலும் இனவாதத்தினால் மூழ்கியிருந்தது. எந்த வகையிலான இனவாதத்திற்கும் இலங்கையில் இடமளிக்கப்பட மாட்டாதென்ற உறுதியை நான் வழங்குகின்றேன். இனவாதத்துடன் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது. மதவாதத்துடனும் முன்னோக்கி செல்ல முடியாது. இனவாத மோதல்களினால் எமது முன்னைய சமூகம் துன்பப்பட்டது. எமது தலைமுறையும் துன்பப்பட்டது. எனினும் எமது பிள்ளை அடுத்த தலைமுறையை இனவாதத்தில் சிக்கப்பட நாம் இடமளிக்க மாட்டோம்.